ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க. அப்ப 5 மாம்பழம் தான் அழுகி போச்சு. அப்ப 5 மேல போடுவோம். மொத்த எத்தனை மாம்பழம் இருக்கு? 36 மாம்பழம். சதவீதம் கேட்டாலும் 100ஆல இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 25 நாங்கா 100, 9 நாங்கா 36. 9 வச்சு எங்க அடிக்க முடியாது? மொத்தமா பெருக்கணும். 5 25 125 வகுத்தல் 9. 12ல 1 9 9 மீதி 3 35ல 3 9 27 மீதி எவ்வளவு வரும்? 8. 8ஓட 0 சேர்த்தா 80. அப்ப 80ல எத்தனை 9 இருக்கும்? 8 9 72. ஓகே, மீதி எவ்வளவு வரும்? 8 தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி திரும்பி எவ்வளவு தான் வரும்? 8 தான் வரும். இதை முழு நம்பரா சொல்லணும் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? 13.8. இங்க என்ன 8 8 தானே போகுது. அப்ப என்ன பண்ணலாம்? 9ன்னு கூட சொல்லலாம். அப்ப ஆன்சருக்கு எவ்வளோ? 13.89%. இதுதான் சரி. இங்க வந்து பார்த்தா 13.88 இருக்குல்ல சார், நீங்க அதை போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி போடலாம். பட் அது வந்து 8 9 என்கிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா அதை நான் போட்டிருப்பேன். பட் ஏன் அங்கே போடலன்னா எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மீதி 8 தான் கிடைக்கும். 0 சேர்ப்பேன் 8 தான் கிடைக்கும். போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு என்ன 8 8 8 8 போயிட்டே இருக்குதா? அப்போ 8 8 போறதுனால இந்த நம்பர் என்னது 8ஓட அதிகமாக தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? இது பதிலாக 9ன்னு வச்சுக்கலாமா? அப்போ 8 9%. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு இது மட்டும் இல்லை, இது மட்டும் ஆன்சர் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு ரெண்டுமே இருக்கனால எனக்கு இதை விட எனக்கு இதுதான் பெட்ரு. அப்போ இதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இதான் சார் வருது, அடிச்சு பார்த்தா கரெக்டாக தான் போடக்கூடாது. ஏன்னா அந்த முடியல இல்லை, போயிட்டே தானே இருக்கு. போயிட்டு தான் விகித முறை என்னெல்லாம் இருக்கு. ஸோ முடிக்கும் என்ன பண்ணுறது? ஒன்று அதிகப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? தோராயமாக போட்டு முடிப்போம்ல, அதுதான். ஸோ அப்போ 13.89%. ஓகேங்களா?